இந்த நபர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அன்லக்கியான பர்சன். என்ன கரெக்டா இருக்குன்னு நினைச்சு சூஸ் பண்ணாலுமே அது தப்பா தான் போய் முடியும். டெய்லி காலையில ஆபீஸுக்கு போகும்போது இவர் சூஸ் பண்ற லிஃப்ட்ல கூட அதிகமா ஏறி கடைசியில இவரையே வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இவர் சூஸ் பண்ணாத இன்னொரு லிஃப்ட் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லாம ஃப்ரீயா போகும். இவருக்கு ஒரு நாள் ஒரு ஐடியா தோணுதுங்க, நம்ம என்ன செலக்ட் பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும், அதனால நம்ம என்ன செலக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றாரு. இவர் செலக்ட் பண்ணாம விட்ட லிஃப்ட் பாத்தீங்கன்னா பாதியிலே ரிப்பேர் ஆகி நின்றுதுங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போறான். அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா அழகா இருக்கிற பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை சூஸ் பண்றான். அப்புறமாவே தெரியுது அந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ட்டு. அவரும் இந்த நபருக்கு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண இவரும் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு நாள் இவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க. அங்க போற வழியில ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு 2 வழி இருக்குது. இவரும் அவரோட ஸ்டைல்லயே பாத்தீங்கன்னா ஒரு பாதையை சூஸ் பண்ணி போறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தா வேற ஒரு பொண்ணு இருக்கு அந்த ரூம்ல. அப்புறம் தெரியுது இவர் தப்பான பாதையில வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதனால திருப்பி மறுபடியும் போறாரு அந்த வழியா போறதுக்காக. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.